ஆகஸ்ட் 12 ஆடி அமாவாசையும் வருது, சூரிய கிரகணமும் அன்றைய தினம் வருது. அன்றைய தினம் இந்த ஒரு இலை உங்கள் கையில் இருந்தால் போதும், தீர்க்கவே முடியாத கடன் பிரச்சனை தீரும், 7 ஜென்ம பாவம் விலகும், 16 செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த வருடம் ஆடி அமாவாசை புதன்கிழமையில வந்திருக்கு. ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆடி மாதத்துக்கு 27ஆம் தேதி வந்திருக்கு. அன்றைய தினம் அமாவாசை திதியானது எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆகஸ்ட் 12ஆம் தேதி அதிகாலை 2:10க்கு அமாவாசை திதி ஆரம்பித்து ஆகஸ்ட் 13ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை 12:16 வரையும் அமாவாசை திதி இருக்குது. அப்போ ஆகஸ்ட் 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா முழுவதுமாக அமாவாசை திதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இரவு பொழுதுலையும் உங்களுக்கு முழுமையாக அந்த அமாவாசை திதி இருக்கிறதுனால இது மிக மிக சக்தி வாய்ந்த நாள். அன்றைய தினம் நீங்கள் முன்னோர்களுக்காக படையலிட்டு காகத்துக்கு உணவு வைக்க போகிறீங்க அப்படின்னா காலையில் 9 மணிக்கு மேலே படையலிட்டு சாமி கும்பிடுங்க. ஏன்னா காலையில் 7:30 to 9 யமகண்ட நேரமாக இருக்குது. நீங்கள் முன்னோர்களுக்காக சாமி கும்பிடலை, இந்த பரிகாரம் மட்டும் செய்கிறேன் அப்படின்னாலும் சரி, இந்த 7:30 to 9 செய்யாதீங்க. அதே போல் படையலிட்டு சாமி கும்பிடுவது 12 மணிக்கு முன்பாக செய்யுங்க. 9 to 12க்குள்ள. ஏன் அப்படின்னா 12 மணிக்கு பின்பு ராகு காலமாக இருக்குது. 12 to 1:30 சாமி கும்பிடாதீங்க. நீங்கள் பொறுமையாக சாமி கும்பிட்றேன், என்னால் அவசரமாக செய்ய முடியல அப்படிங்கிறவங்க 1:30 மணிக்கு மேலே நிதானமாக நீங்கள் சாமி கும்பிடலாம். அதனால் எந்த தவறும் இல்லை. இந்த பரிகாரத்தையும் நீங்கள் இந்த ராகு காலம், யமகண்டம் இந்த நேரத்தில் செய்யாமல் மற்ற நேரங்களில் செய்வது சிறப்பு. அதுவும் ஈவினிங் 6 மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை தரும். அமாவாசை அப்படிங்கிறனாலே மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம முன்னோர்கள் வழிபாடு, மந்திர ஜபம், இது மாதிரி பரிகார பூஜைகள் இதெல்லாம் செய்கிறதுனால அதனுடைய பலனானது அதிகப்படியாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அமாவாசை நாளில் பித்ருலோகத்திலிருந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய முன்னோர்களோட ஆசையும் கிடைக்கும். அதே போல் இந்த பரிகாரங்களுக்கும் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதை சொல்கிறாங்க. இந்த நாட்களில் பித்ருக்களுக்கு படையலிட்டு அவங்கள நினைச்சு வழிபடுவதால அவங்க மனம் மகிழ்ந்து அவங்க நமக்கு ஆசி தருவார்கள். அதனால நம்முடைய சந்ததிகள் நலமோட வாழும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அமாவாசை நாளில் புனித நீராடுவது, முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைப்பது, தர்ப்பணம் கொடுப்பது, தான தர்மங்கள் செய்யறது, குறிப்பாக அன்னதானம் வழங்குறது, காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைக்கிறது, இதெல்லாம் முன்னோர்களோட ஆசையை நமக்கு பெற்றுத்தரும். ஏன்னா காகங்கள் யமலோகத்தில் இருக்கக்கூடிய நம் முன்னோர்களோட பிரதிநிதியாக பூமிக்கு நாம கொடுக்கக்கூடிய உணவை ஏற்பதாக ஐதீகம். இந்த அமாவாசை தினத்துல பரிகாரம் செய்யறது மாதிரி முடிஞ்ச வரை உங்களால யாருக்கு முடியுதோ அவங்களுக்கு உணவு கொடுங்க. ஏழை எளியவருக்கு எறும்பு, பசு, காகம், நாய், பூனை, இதே போல அந்தணர்களுக்கு சில பொருட்கள் இதெல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கடவுளோட ஆசையும் கிடைக்கும், முன்னோர்களோட ஆசையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காந்த சக்தி ஏற்படுது. அது எதனால? சூரியனும் சந்திரனும் ஒன்னா சேர்றதுனால அந்த காந்த சக்தி ஏற்படுது. நீங்க எதை செஞ்சாலும் செய்யாட்டியும் ஆடி அமாவாசை என்று முன்னோர்களுக்காக படையலிட்டு அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை செஞ்சு படையலிட்டு காகத்துக்கு உணவு வைப்பது மிக முக்கியமான செயல். ஒருத்தன் தாய் தந்தைக்கு சிரார்த்தம் செய்யாமல் எனக்கு செய்யும் பூஜைகளை நான் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு விஷ்ணு பகவானே சொல்லியிருக்கிறாரு. அதனால சிரார்த்தம் செய்வது ரொம்ப முக்கியம். இந்த தர்ப்பணம் கொடுக்குற நாளில் சில காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அமாவாசை தினங்கள்ல மாமிசம் சாப்பிடக்கூடாது. தர்ப்பணம் செய்யும் போது எள்ளை தானமாக மற்றவங்கள்ட்ட இருந்து வாங்கக்கூடாது, அதாவது கடனாக வாங்கக்கூடாது. வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையா புரியும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்க. இன்றைய தினம் நம்ம பயன்படுத்த போற மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மான் பச்சரிசி. இது ஒரு புனிதமான மூலிகையாகவும் கருதப்படுது. ஆன்மீக ரீதியாக தாந்திரீக பரிகாரங்களுக்கு, பணவரவை ஈர்ப்பதற்கு, எதிர்மறை சக்திகளை போக்குவதற்கு இந்த மூலிகை பயன்படுத்தப்படுது. அம்மான் பச்சரிசி செடி, பூக்கள், இலைகள், விதைகள் எல்லாமே வழிபாட்டு பொருட்களாக பயன்படுத்தப்படுது. அம்மான் பச்சரிசி செடியோட பாலை சில தெய்வங்களுக்கு அபிஷேக பொருளாக மாந்திரீகங்களில்
அதாவது காளி, துர்க்கை இது போன்ற வழிபாட்டில் பயன்படுத்துவாங்க. இந்த அம்மான் பச்சரிசியோட பால், இலைகள் எல்லாமே மந்திர சாரங்களில் பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக அம்மான் பச்சரிசியோட பாலை வச்சு சில மந்திரங்களை சொல்லும்போது அது அதிக அளவு சக்தி வாய்ந்ததாக மாறும். அம்மான் பச்சரிசியோட இலைகளை சில சமாதி கோயில்கள் இருக்கு இல்லையா, அங்கே கூட பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக அம்மான் பச்சரிசியின் இலையை சமாதி கோவிலில் அப்படியே தூவி விடுவாங்க. தூவி விட்டு அதற்கு பிறகு சடங்குகள்லாம் செய்வாங்க. இந்த மாதிரி மரணமடைந்தவர்களோட உடலுக்கு இந்த இலைகளை தூவி விடுவது வழக்கம். அதனால் இந்த நாளில் நம்ம இந்த இலையை பயன்படுத்தணும் அப்படின்னா மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறும். இது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு செடி. இந்த செடி இருக்கக்கூடிய இடத்துல நல்ல அதிர்வுகள் உருவாகக்கூடிய தன்மை இருக்கும். சரி, இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வீட்டோட பூஜை அறையில் ஒரு மஞ்சள் துணியை விரித்து வச்சுக்குங்க. அதில் உங்களால் முடிஞ்ச அளவு பச்சரிசியை எடுத்து வச்சுக்குங்க. 1/4 கிலோ இருக்கலாம், ஒரு கை இருக்கலாம், உங்களுக்கு எவ்வளவு முடியுதோ அதற்கேற்ப எடுத்துக்கலாம். ரேஷன் பச்சரிசியை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். அதை வச்சுட்டு அதில் ஒரு 4 பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் இருந்தால் கூட போதும், அதை போடுங்க. இதில் இருக்கக்கூடிய பச்சரிசியானது அமாவாசை, பௌர்ணமி இந்த நாள்லாம் சந்திரனோடு தொடர்புடைய நாள். சந்திரனுக்குரிய தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி. அதனால் இந்த தானியத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். அதே போல் இன்றைய தினம் புதன்கிழமை. புத பகவானுக்குரிய தானியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு. மஞ்சள் துணி மேலே அந்த பச்சரிசியை வச்சுக்கணும். அதுக்கு மேலே அந்த பாசிப்பயிறு, அது 1/4 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ 4 பாசிப்பருப்போ நீங்கள் வைக்கலாம். அதற்கு மேலே இந்த அம்மான் பச்சரிசியோட இலைகளும் அதில் இருக்கக்கூடிய பூவில் விதை விதையாக இருக்கும்ல, அதையும் அப்படியே பிச்சு அதில் போட்டுக்குங்க. அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும். இந்த தீபம் கிழக்கு பார்த்தவாறு தான் இருக்கணும். இதை மாதவிடாய் காலங்களில் இருக்கிறவங்க செய்யக்கூடாது. குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்கிறப்ப மட்டும்தான் நம்ம செய்யணும். இந்த தீபத்தை பார்த்தவாறு உங்களுக்கு என்ன கடன் பிரச்சனை இருக்கோ, உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனதார வேண்டிக் கொண்டு இஷ்ட தெய்வத்தோட மந்திரத்தையும் குலதெய்வத்தோட மந்திரத்தையும் சொல்லி வணங்குங்க. இந்த தீபமானது 1 மணி நேரம் கண்டிப்பாக எரியணும். அதற்கு பின்பு அதை குளிர வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய பச்சரிசி, அந்த பாசிப்பருப்பு 4 போட்டிருப்பீங்கள்ல, 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ, அதோட அந்த இலைகளோட அதை நீங்கள் எடுத்து பசுமாட்டுக்கு அதோட வெல்லம் கலந்து நாட்டு சர்க்கரையோ கலந்து அதை தானமாக கொடுக்க வேண்டும். இது மாதிரி செய்யறதுனால இன்றைய தினம் மிக சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால உங்களுக்குரிய கடன் பிரச்சனை தீர்வதற்கு பணவரவு ஏதாவது ஒரு வழியில் ஏற்படும். அதே போல் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை சீக்கிரமாக தீரும். இது ஒரு தாந்திரீக பரிகாரம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.